ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகு கேமிங். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்குது இந்த இதில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஆஃப்டர் லாங் டைம் இதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த கேம் கூட நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா மேப்பில் சிஎஸ் ரேங்க் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து எப்படி சொல்லணும்னா இது வந்து எப்படி சொல்ல என்னென்னு பேசுகிறதே தெரில. ஸோ எங்கள் அப்புறம் நடக்கிறது தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போனால் பார்த்தா 3 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ போனால் நம்ம கண்டிப்பாக அடி வாங்கிடுவோன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்படி போகிறேன். அண்ட் அந்த பக்கம் போனால் சரி இங்கே பக்கத்தில் எதனா காணுங்க அப்படின்னு சொல்லி போனால் பக்கத்தில் யாரும் இல்லை, அந்த பக்கம் ஓட்டானுங்க எல்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ள ஒருத்தன் வந்து 4 பேரையும் கில் பண்ணுருவான் பாருங்கள். ஏன்னா நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுவே பண்ணுறேன், வீடியோவே எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், அவனையாவது போடலான்னு ட்ரை பண்ணுவேன். அங்கே போய் போடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அவன் போட்டுருவான். அவ்வளோதான். அவன் தான் 4 பேரையுமே போட்டான். இந்த ரவுண்டில் அவன் தான் எல்லாரையுமே போட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கன் எடுப்பேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ எடுப்பேன், ஏதோ ஒரு கன்று எடுப்பேன். இதுதான் எடுப்பேன். அந்த கன்று பேர் கரெக்டாக தெரில. அது மேக் எம்ஏசியா நம்ம ஒரு தெரில. அது மேக் 10 தான் சொல்லலாம் வந்தேன், அதுவே ஞாபகம் இல்லை. ஸோ மேக் 10 வச்சு ட்ரிபிள் கில். இந்த இதில் நான் வந்து ட்ரிபிள் கில் தான் அடிச்சிருந்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் அடிக்கல. அண்ட் தென் நான் தான் செகண்ட் ப்ளேஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் 2 பேருமே டெத் ஆகிட்டாங்க. எனக்கு அப்புறம் இருக்கிற 2 பேருமே டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான். ஆனால் என்னோட ஒருத்தர் வந்து டேமேஜ் அதிகம். ஸோ இருந்தாலும் அவர் டெத் ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் வந்து. ஸோ இந்த வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கில் அடிப்பேன். இங்கே பாருங்கள், இவன் ஒருத்தர் இருக்கானா, இவனை போட்டுருவேன். அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தன் கண்ணு தெரியுவான், அதை இருக்கான் பாருங்கள், அந்த கண்டெய்னர் கிட்ட கரெக்டாக இருக்கான். அது எப்படி இங்கே ஒருத்தன் காமிக்குது, அங்கே ஒருத்தன் இருப்பான், அந்த சைடு ஒருத்தன் இருப்பான். அதுக்கு அவனை போடுறதுக்காக தான் போனேன். கொஞ்ச நேரத்தில் அவனே என் கண்ணுக்கு தெரிஞ்சான். ஸோ அவ்வளோதான். இது பாருங்கள், வருவான் பாருங்களேன். அவ்வளோதான், போட்டேன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒருத்தன் வருவான், டபுள் கில் அடிச்சிட்டேன். இந்த பக்கம் ஒருத்தன் வருவான், அவனை போடலான்னு நினச்சேன். ஓகே, அவனை தான் போடலான்னு நினச்சேன். 2 பேர் நமக்கு அப்புறம் ஏஸ் போட்டுறான், அதாவது குவாட்ரா அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நாக் பண்ணிட்டான், ஒருத்தனை நாக் பண்ணிட்டான் என் டீம்மேட்டு. இன்னொருத்தனை நான் வந்து லாஸ்ட்டு டேமேஜில் நான் அவனை போட்டேன். இல்லை டபுள் கில்லோடு முடிஞ்சிருக்கும். இல்லை இப்போ அவனை அடித்ததுனால எனக்கு ஏதோ ட்ரிபிள் கில். ஸோ எதுக்காக எனக்கு இந்த எம்மு சொல்கிறாங்க அப்படின்னா நானே டவுட் ஆகிட்டேன். என்னடா நம்ம தான், அதாவது நான் போனாட்டி ட்ரிபிள் கில் அடித்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்விபியோட எம் கொடுத்துருக்காங்க, கோல்டு எம்மு. அதனால தான் அது கொடுத்துருக்காங்க, இல்லை அதெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு இந்த கிளாக் டவர்லேயே பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் வந்து முன்னாடி வந்துடுவேன். இந்த பில்டிங்க்கு அந்த பக்கத்துலேருந்து வந்தேன் அப்படின்னா நான் முன்னாடி இங்கே வந்து நின்றுவேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்குள்ளேயே போயிடுவேன். பில்டிங்குள்ளே போயிட்டு மேலேருந்து அடிப்பேன். அவன் ஒருத்தன் கண்ணு தெரியறானா அவனை போட முடியாது. அதுக்கப்புறம் மேக் 10 வச்சு திருப்பி அடிப்பேன் பாருங்கள். மேக் 10 திரும்ப வருவான், அடிப்பேன் பாருங்கள். வரானா அவ்வளோதான், அவனை போட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ கண்ணுக்கு தெரியிறப்பெல்லாம் டப்புன்னு போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் அண்டு கீழே ஒருத்தன் செத்து, எப்படி அவன் செத்தான்றதே எனக்கு ஒரு டவுட் தான். ஓகே, அதாவது அது எப்படி அவன் நாக் ஆனானே எனக்கு தெரில. அதனால் போய் ரிவைவ் பண்ணணுமேன்ற காரணத்துக்காக ரிவைவ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு இந்த டாப் ரூஃபில் போயிடுவேன். நான் ரூஃபில் போய் அதோ தெரியிறானா கிராஷ் பண்ணிட்டேன், அந்த பக்கம் குதிச்சிட்டான். சரி நம்ம தனியாக போனால் நம்ம மாட்டிப்போன்ற ஒரு பயத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனேன். சரி வருவான்ற ஒரு நம்பிக்கையில், ஆனால் அவன் வர மாதிரியே தெரில. ஸோ ஓகே, அதனால் சரி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்குள்ளே எங்கே போனோம், அந்த பக்கம் ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் மேலே வந்துட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு 4th ரவுண்டு. இதில் வந்து இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சேன்னா ஒரே ஒரு டெத்து வாங்கிட்டேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வாட்டி நான் ஒரு டெத்து வாங்கிட்டேன். இதில் இந்த 3 ரவுண்ட்லேயும் நான் வந்து டெத் ஆகாமல் போயிட்டுருந்தேன். இந்த ரவுண்டில் சரி ஓகே, அந்த செகண்ட் தான் நினச்சேன். நான் ஆக்சுவலாக இப்போ தான் நினச்சேன் வீடியோ போடலான்னு நினச்சேன். இந்த டைமில் தான் கரெக்டாக போய் நிற்கிறேன். கரெக்டாக முடிஞ்சு போச்சு எல்லாம். நான் எத்தனை கில் போட்டிருக்கேன்? 4 கில் போட்டிருக்கேன்னா ஒருத்தனை நாக்கு வரைக்கும் பண்ணேன். அவ்வளோதான். இது வரேன்னா நான் மெடிக்கெட் போடுறதுக்குள்ளே வந்துட்டான். அதனால் அவனை போட போனேன். அதுக்குள்ளே இன்னொருத்தன் சைடில் வந்துட்டான். அவன் என்ன போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஒருத்தனும் வரல. என்ன ரிவைவ் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தனும் வரல. எல்லாம் தப்பிச்சு ஓட்டானுங்க 3 பேரும். அவன் என்னன்னா அவன் ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன் நானே இவனுங்கள. ஒருத்தனானா தண்ணியில் மீந்துறான். என்ன கதைனே தெரில. அவன் ஒருத்தன் டெத் ஆகிட்டான். அங்கே ஒருத்தன் நாக் ஆகிட்டானா. அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரா, ஒருத்தன் தண்ணியில் மீந்துவான், இன்னொருத்தன் அங்கே நின்றுக்கிட்டு அப்படியே நின்றுட்டான். அவன் வந்து மேலே நிற்கிறானே, அவனை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கல. நீந்துறான். அவன் என்னடானா ஒருத்தன் நீந்துட்டான், கீழே விழுந்துட்டான். இவன் இதோ நீந்துறான் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு இவர் அப்படியே நின்றுட்டான். அவன் என்னடானா குதிச்சுட்டு அவன் கவனிக்காத மாதிரி போயிட்டான். அப்புறம் இவன் மேலே வரான். கரெக்டாக ஜோனில் அவன் மாட்டிக்கிட்டான். அவன் ஜோனில் மாட்டி கோவிந்தாயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் போயா செம்மையான மேட்சாக இருந்துச்சு. எனக்கே லாஸ்ட் ரவுண்டு சிரிப்பு வந்துச்சு. ஸோ தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்டு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராகவே வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ காய்ஸ். பாய் பாய்.